ட்ரிங்க்னா என்னன்னு எங்கள் ஜென்ரேஷனுக்கே தெரியாது. இவன் மட்டும் எனக்கு கவனிச்சிட்டானா அந்த போனி டெயிலுக்கு அர்த்தமே இல்லை. மிக்சிங் மூலமாக ஃபிக்ஸிங் பண்ணுறேன். சாரி சார். உட்காந்து மிக்ஸ் பண்ணு. உட்காருங்க. சாரி சார், நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் உங்களை குடிக்க தானே வந்தேன். உட்காந்து குடி. சார் ஆக்சுவலி எங்களால் தான். உங்களால தான் இந்த கதிர்வேலங்கிற பேரை கேட்டாலே அவன் பேண்ட்லேயே ஒன்று கடிப்பான். இப்போ பேண்டு வாத்தியம் வச்சுட்டு கிண்டல் அடிக்கிறானுங்க. சாரி சார். சாரி சாரி சாரி. இதனாலே 2 பேருக்கு அதிகமாக போகும். அதான் சார் பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலிஃபண்ட் படுத்துக்குச்சுன்னா எலி எகிரி எகிரி. சாரிம்மா படுத்துக்காதீங்க. இந்த ஜோக் எல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும் போதே கேட்டாச்சு. பார்த்தாலே தெரியுது. எங்கே தேடினாலும் ஜீரோலேயே வந்து நிற்கிறோமே. தொழில் போட்டின்னு தேடி போனால் அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நகுல நாங்கள் வந்து நிற்கிறோம். ஏதோ தப்பாக இருக்கே. செல்வம் ஃபாலோ பண்ணுறியா? ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கு. நீ என்ன தடவியல் நிபுணரா? அப்படி தடவிட்டு இருக்க. நம்பர் வாங்கிட்டு இருக்கேன் சார். அது என்ன நம்பர் லாக்காயாது? சாரி சார். இன்னைக்கு கூட நான் நகலை ஃபாலோ பண்ணேன் சார். அண்ணா நூலகத்துக்கு போனேன் சார். புக்கு படிச்சுட்டு இருந்தேன் சார். திடீர்னு ஒரு கிழவன்ட்ட பேசினேன் சார். டக்குன்னு இருந்துச்சு ஆஃபீஸ் போயிட்டேன் சார். சார் ஆக்சுவலி நானும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சார். அன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு விசாரணைக்கு போகும்போது அந்த பையன் நக்குனன் ஏதோ ஒரு டைரி எடுத்து பாக்கெட்டில் வச்சா சார். நான் சொல்ல மறந்துட்டேன் சார். டைரியா? அது என்ன இவ்வளோ கூலாக வந்து சொல்லிட்டு இருக்கேன்? நான் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன். மயிறு மாதிரி இவ்வளோ ஸ்லோவாக வந்து சொல்ற நீ. அன்னைக்கு நீங்கள் ரொம்ப கோபமாக இருந்தீங்க சார். அதை க்ளீன் பண்ண அவர்கிட்ட வாழ்நாள் ஃபுல்லாக வேலையை பார்க்க முடியாது. அந்த போனி டெயிலுக்கு பின்னல் போட்டு. சார் நீங்க கோபடின்னு நினைச்சு தான் சார் உங்ககிட்ட சொல்லல. எல்லா மானவும் நீங்களே நினைச்சீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் போய் நான் கை கட்டி நிற்கணும். நகுலன் செல்வம் எஸ். அங்கேருந்து எடுத்து கீழே போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. அங்கே என்ன தேடிட்டு இருக்க? சாவி தேடிட்டு இருக்கேன் சார். சாவியை வைக்கிற இடமாயாது. ஆன் டியூட்டியில் செத்த போலீஸ்காரன் இருக்கான். இவன் பெண் டியூட்டிலே செத்துருவான் போல. நல்லா நின்று குடிச்சிட்டு வா. சார் 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 டைரி எங்க? என்ன வேணும் சார்? தெரியாத மாதிரி நடிக்காத. கையெடுங்க சார். ஏன் சார் இப்படி? இங்கே டைரின்னு போட்டுருக்கு சார். இதோ. டைரிக்கும் டைரி மில்க்கும் வித்தியாசம் தெரியாமல் போச்சு. அந்த ராகவி டைரியில் உன்னை பற்றி ஏதோ எழுதி வச்சிருக்கா. அவங்க வீட்டிலேருந்து அந்த டைரி நீ திருடிட்டு வந்திருக்க, ரைட்? ஆமாம் சார். ராகவி டைரி என்கிட்ட தான் இருந்துச்சு. உயிரோடு இருக்கும்போது அவள் லவ் என்கிட்ட சொல்ல. ஆனால் அந்த டைரியில் எழுதிருந்தா. அதுக்காக தான் நான் எடுத்தேன். இடியட். என்ன டிடெக்டிவ் நீ? ஸ்பாட்டில் இருந்த முக்கியமான ஆதாரத்தை திருடிட்டு வந்திருக்க. அறிவில்லை உனக்கு? அதானே லவ்வருக்கு ஞாபகம்னா ரோசா எடுத்துட்டு வரணும், லிப்ஸ்டிக் எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா தொடச்சி போட்டால் டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வரணும். அதெல்லாம் சார் உலக வழக்கம். பிரிச்சதை கூட கடிக்க முடியல உனக்கு. சாரி சார். பின்னே எவ்வளோ டைலாக் பேசுகிற? பேச மாட்டேன் சார். சார் மனசு வலிக்கும் போது அறிவுலாம் வேலை செய்யாது சார். ஐயோ, அந்த ஆள் தான் டைலாக் பேசி கொள்றானா, நீ வேற டைலாக் பேசுகிற. இப்போ எங்கே அந்த டைரி? அவள் வந்து சவுண்டு தொடர்பாக வேற ஒரு விஷயம் வரைஞ்சிருந்தா அந்த டைரியில். சவுண்டு தொடர்பான என்ன விஷயம்? அதான் எனக்கும் புரியல சார். அதனால தான் சவுண்ட் அனலிஸ்ட் ரவீந்திரன் கிட்ட கொடுத்துருக்கேன். அப்ப நீ ஒன்று பண்ணு. நாளை காலையில் என் ஸ்டேஷனுக்கு வந்து நீ என் சீட்டில் உட்காந்து என் வேலையெல்லாம் பாரு. போலீஸ் எதுக்கே இருக்கு? புல்லெல்லாம் புடுங்கிறதுக்கா? எப்பவுமே வேடிக்கை தானே பார்க்குறீங்க. அதான் உங்க வேலையை செய்ய வேண்டியதா போச்சு. உன்னா இதே டயலாக் ரிப்பீட் பண்ணு. யார் அந்த ரவீந்திரன்? இப்போ அவர் எங்க இருக்காரு? இங்கே பாருங்க சார். உங்களை அக்யூஸ் லிஸ்ட்டில் சேர்த்துட்டான். ஹலோ 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 ஹலோ. எங்கே போகிறீங்க? உள்ளே போகிறோம். யாரை பார்க்கணும்? உள்ளே பார்க்குற மாதிரி யார் இருக்கா?
விநாயகமூர்த்தி பார்க்கணும். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அக்யூஸ்ட் விநாயகமூர்த்தியை பார்க்கணும். போதுமா? ஹலோ, எங்க கம்பெனிக்கே வந்து எங்க பாஸையே அக்யூஸ்ட்னு சொல்லுவீங்களா? மைண்ட் யுவர் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் எப்படி? ப்ராடு மூஞ்சி. போலீஸ் செலெக்ஷனுக்கு ஒரு நீட் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். And this pitching is very important for our company. Understand? திஸ் பிச்சிங் டூ. மிஸ்டர் விநாயகமூர்த்தி, கொஞ்சம் வெளியில் வரீங்களா? வேலையா இருக்கான்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. பிஸியாக இருக்கிற பிசிபேலா பாத்துகளே, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஏமா நான் ஒரு கொலையை பண்ணிட்டு இவ்வளோ கூலாக உட்காந்துட்டு இருக்க? விசாரணை கூப்பிட்டா வரமாட்டியா? கமிஷனரே வந்து கூப்பிடணுமா உன்னை? நான் கூப்பிட்டா கமிஷனர் இல்ல, காவல்துறை மந்திரியே வருவாரு. உனக்கு என்ன வேணும்? திறந்த வீட்டுக்குள்ள சொல்லாம கொள்ளாம. ஏதோ என்ன டாக், போலீஸ் டாக் கடிச்சேன்னு வச்சுக்கோ, உடம்புல உயிர் ஒன்று தான் இருக்கும். வேற நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஓட்டி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணை வேவு பார்க்கறதுக்கு ஆள் அனுப்புற, அவ செத்ததுக்கு யார் பொறுப்பு? உங்க ஆள் வேதிகா அப்ரூவரா மாறிட்டா. வேவு பார்த்தா கொலை குத்தம் தூக்கிட்டு வந்துருவியா? அதுக்கு என்ன கேஸ் அதை போடு. என் வக்கீல வச்சு உன்னை தண்ணி குடிக்க வைக்கிறேன். ஒரு பொம்பளை கொலை பண்ணா அவ கம்பெனி ஆடு எனக்கு வந்துருமா? நானே இவர் இல்ல உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? எனிபடி நோஸ்? டேய், என்னடா விட்டா பேசிட்டே இருக்க? நீ என்ன பெரிய ஆனா உன்ன மாதிரி சவுடால் பேசிட்டு இருக்க, வாயில வச்சு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இரியா லூசாயா நீ? எவன் கொண்டானோ அவன்கிட்ட போய் துப்பாக்கி நீட்டியா? அதை விட்டு கார்பரேட் கம்பெனில வந்து கழிச்சு பண்ணிட்டு இருக்க, சம்பந்தமே இல்லாம. சம்பந்தப்பட்டிருக்கல நீ அந்த பொண்ணு வாழ்க்கையில. அந்த பொண்ணு உன் பொண்ணா இருந்தா பெயின் என்னன்னு தெரியும் உனக்கு. ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சது, அன்னைக்கு உன்னை இதே ஆபீஸ்ல அந்த வெள்ளக்காரி முன்னாடி அண்டர்வேர் கூட இல்லாம நிக்க வைக்கிறேன். இடுப்புல அண்ணா கயிறை மட்டும் கட்டி விட்டு. சாரி ஃபோக்ஸ். சார் நீங்கள் போட்ட பொருள் ஒன்றுக்கு போயிருப்பான் சார். ஐடி கம்பெனியில் உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கான். கம்மி இல்லாமா தொழில் போட்டியில் போட்டு தள்ளியிருப்பான் சார். நீங்க அவனை தூக்கிருக்கணும் சார். மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இருந்தது. மயிறு மோட்டிவ். அன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவனுக்கு இன்னைக்கு ஐடியா சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. மூடிட்டு வா. பேசாம நான் நிறைய வாங்கியிருக்கேன். பின்னாடி என்ன குசு குசுன்னு சிக்னல்? ஃபீலிங் சார். வண்டி எடுத்துகிட்டு வரா? பின்ன தூக்கிட்டு வருவியா? சாரி சார், வாயா. ராகவி கம்பெனிக்கு மிகப்பெரிய ஆர்டர் கிடைக்குது. அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக விநாயகமூர்த்தி வேதிகாவை வேவு பார்க்க அனுப்புகிறான். அவ மூலமாக ஏதோ ஒரு சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்ட விநாயகமூர்த்தி ராகவியே போட்டு தள்ளிடுறான். ரூட்டை கரெக்டாக பிடிச்சி இங்கே வந்தா இங்கே ஏதோ முட்டுது. எங்கே தப்பு பண்ணேன்? உலகாரம் தூரத்தில் இருக்கிற மாதிரி கண்ணாமூச்சி ஆடிட்டு பக்கத்திலே இருக்கிறானோ? கண்ணே மிஸ் பண்ணாலும் அறிவு ஸ்மெல் பண்ணிடுமே. இவனுக்கு என்ன வேலைங்க? ஹலோ, என்ன நகுலன், அங்க என்ன பண்ற? சாரி, எங்க என்ன பண்ற? நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன சார்? என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு சிங்கிள் டீ வேணும். கேள்விக்கு பதில் சொல்லியானா நீ பாட்டுல பதிலுக்கு கேள்வி கேட்கற? உங்களை கேட்டுதான் எல்லாத்தையும் செய்யணுமா? ஒன்றும் இல்லை, மனசு சரியில்லை, அதான் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு வந்தேன். பயங்கர பக்தியா உனக்கு? பைக்கோடவே கோயிலுக்குள்ள போயிருக்க? என்ன ஏதாவது பெரிய வேண்டுதலோ? ஆமாம் சார், என் ராகவி கொண்டவன் என் கையில் சிக்கணும்னு கும்பிட தான் வந்திருக்கேன். சிக்கிடுவான், பிடிச்சிருவேன், உங்களுக்கு முன்னாடியே பிடிச்சிருவேன். இவன் டிடெக்டிவா இல்ல டிஃபெக்டிவான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சார் வண்டி சார். பின்ன என்ன அது வா இல்லாம? சாரி சார். நான் உன்னை என்ன சொன்னேன்? நகுலனை ஃபாலோ பண்ண அவன் மேல ஒரு கண்ணு வைன்னு சொன்னேன்ல. ரெண்டு கண்ணு வச்சேன் சார். அதனால தான் நொல்லையாட்டே நீ. அவன் உன்னை ஃபாலோ பண்றானா நீ அவனை ஃபாலோ பண்றியா? நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறான், கேட்டா அஷ்டலட்சுமி கோயில நிக்கிறேன்னு போய் சொல்றான். எனக்கு அம்மனமா நிக்கிற மாதிரி கேவலமா இருக்கு. சார் வண்டி எடுக்கட்டுமா? நல்ல நேரம் எத்தனை மணிக்கு சார்? நீ என்ன ராவு காலத்துல கிளம்ப போறியா? சாரி சார். குட் மார்னிங் சார்.
ஸ்டேஷன் வாசல் வச்சு கொலை பண்ணிருக்காங்க. என்ன சார் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? சார் உங்க அலட்சியம் தான் இந்த கொலைக்கு காரணமா? சார் வேலை மெனக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், நீங்க எதையும் மெனக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் சொல்லிட்டு போங்க சார். சார் சார் கொலை நடந்து 3 நாள் ஆகுது, ஒரு அப்டேட்டும் இல்லை. சிஎம் ஆபீஸ்ல இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? கொலை நடந்தது ஸ்டேஷன்ல, நீங்க சம்பந்தமே இல்லாம ஐடி ஆபீஸ்ல போய் கலாட்டா பண்ணிருக்கீங்க. போலீஸ்னா சொசைட்டியில் ஒரு மரியாதை இருக்கணும், நம்ம நடவடிக்கையும் அப்படி இருக்கணும். நீங்களே ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணா? சாரி சார், கொலையான பொண்ணு வீட்டில் வேலை செஞ்சவ வேலைக்காரி இல்லை, வேவு பார்க்க வந்தவ. அவளை அமுச்சு வச்சவங்ககிட்டே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஐடி கம்பெனிக்கு போனேனே தவிர மற்றவங்க மாதிரி லஞ்சம் வாங்குறதுக்கு இல்லை. ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அக்கரன் ஸ்பாட்ல கிடைக்கணும் எவிடன்ஸ், அது தெரிஞ்சுக்கிறோம் தான் போலீஸ்காரன். பர்சனல் விஷயத்தை வச்சு பரிதாபம் தரக்கூடாது சார். நீங்க இதை அலோ பண்ணாதீங்க சார். வேணா இந்த கேஸை குப்புசாமிட்ட ஒப்படைங்க, அவர் டீல் பண்ணிட்டோம். எப்படியுமே இது அவர் ஸ்டேஷன் கேஸ், அவர் டீல் பண்ண முடியாது. வாசலுக்கு உள்ள இல்லை, வெளியில் நடந்தது. ஏன் ஸ்டேஷன் லிமிட்டில் நடந்ததுனால இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். இவ்வளவு காம்ப்ளிகேஷன்லாம் தேவையில்ல சார். பேசிக் சென்ஸ் இருந்தாவே போதும், இந்த கேஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எனக்கு என்னமோ இது ஆனர் கில்லிங் மாதிரியா தெரியும் சார். ஹானரபிள் மிஸ்டர் குப்பசாமி, சாரி சார், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். வித்தின் எ வீக்ஸ் டைம் இந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். வித் யுவர் பர்மிஷன் அந்த இன்டெலிஜென்ட் கிட்ட ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன் சார். சார், விபச்சார தடுப்பு டீமில் உன்னை போட சொல்லி லஞ்சம் கொடுத்து கெஞ்சினியே, இது எப்படி நீ சால்வ் பண்ணுவ? இது என்ன ப்ராஸ்டியூஷனா? பீச்சாங்கிற ரிசார்ட்டில் பிராத்தல் கேஸில் நீ மாட்டினப்ப சால்வ் பண்ணியே அப்படியா? வாலண்டியராக இந்த கேஸுக்குள்ளே வந்திருக்கியே, குலகாரன்ட்ட ஏதாவது பேரம் பேசிட்டியா? இனிமே என் மேட்ருக்குள்ளே நுழைஞ்ச உன் மேட்ரையே கட் பண்ணிட்டுவேன். காபந்து பண்ணி வச்சுக்கோ. குப்பசாமி உன் பேருக்கு பொருத்தமாக இருக்கும், வச்சுக்கோ. அதையும் வாங்கிக்கிறியாயோ? இதை பற்றி சொல்லணும்னா திஸ் இஸ் சம்திங் வெரி டேஞ்சரஸ். இட்ஸ் அ விஷுவல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பைனாரல். பைனாரல்னா நவடேஸ் வி கால் இட் அஸ் டிஜிட்டல் ட்ரக். டெக்னிக்கலாக போதை தர்ற விஷயம். டிஜிட்டல் இந்தியா கேள்விப்பட்டிருக்கோம், பட் டிஜிட்டல் ட்ரக் அப்படின்னா? மியூசிக். மேலோட்டமாக பார்த்தோம்னா இது மியூசிக் தான், ஆனால் இன்னொரு ஆங்கிளில் இது போதை தர்ற விஷயம். விஸ்கி பிராண்டி மாதிரி, கஞ்சா அபின் மாதிரி. இந்த படத்தில் இருக்கிற அந்த ஃபனல் அதை தான் குறிக்குது. இது ஒரு ஸ்பீக்கரோட வடிவம். மியூசிக் கேட்டால் மெய் மறக்கலாம், ஆனால் அதுவே போதையாகுமா என்ன? சார், சிங்கப்பூர்லேயோ மலேசியாலேயோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் இளையராஜா மியூசிக்கை ப்ளே பண்ணாங்களாம். அதனால் வழி தெரியாமல் இருந்ததா அவர் சொன்னதா நியூஸ் வந்ததை கேள்விப்பட்டீங்களா? இசைஞானியை பற்றி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் இசையே போதை, நீ செய்கிறது எதையுமே நம்ப முடியல என்னால். சார், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. மியூசிக்கை ப்ளே பண்ணி அதோட அளவு வேறுபடுத்தி ரெண்டு பக்கமும் இசையை கசிய விடுறப்போ அது மனநிலையை பாதிச்சு போதையை உண்டாக்குங்கிறத எங்க ஆராய்ச்சியே. அதெல்லாம் சரி சார், பட் ராகவி எதுக்கு அதை பற்றி அவ டைரியில் எழுதியிருந்தா? அவளுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம்? அதான் எனக்கும் தெரியல. இருமல் மருந்து அதிகமாக குடிச்சா போதை வரும்னு குடிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? அது மாதிரி தான் மியூசிக்கும். இதை நாங்கள் மருத்துவ ரீதியாக பயன்படுத்துகிறோம். அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை குணமாக்குறதுக்காகவும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகி வர்றவங்கள கூல் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். அதை இப்போ போதையாக்கிட்டாங்க. சார், என்ன சார் சொல்ல வரீங்க? அவர் வரமாட்டார், அங்கேயே தான் இருப்பார். முதல்ல அவரை சொல்ல விடு. நீங்கள் சொல்லுங்கள் சார். சார், நியூயார்க் மாதிரியான நகரங்களில் இந்த மியூசிக்கை தடை பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? வார் டெசிபல், யுத்த சத்தம். யுத்த சத்தம். அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இதை தடை பண்ணதும் ஆப்பிரிக்கா வழியா சவுத் ஏஷியாவுக்கு வந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை எப்படி இந்த பொண்ணு வரைஞ்சான்னு தெரியலையே.
நீங்க சொல்றது நம்பும்படியா இல்லையே. சார் உணர்ந்தீங்கன்னா நம்புவீங்க. எங்க ஆராய்ச்சிக்காக நாங்க போட்டு வச்சிருக்கிற செட்டப் இருக்கு, காட்டுறேன் வாங்க. சார் ஃபியூ செகண்ட்ஸ் கேட்டுட்டு உடனே வெளியே வந்துருங்க. இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். நான் பார்க்காத டேஞ்சரா? போடுங்க சார் சவுண்டு. ஓகே போடுறேன்னு வெளியில போறாரு, வெளியில போய் போடுவாரோ. நகுலன், எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர், சாருக்கு மூமெண்ட் தெரியுது, Thank you, நீங்கள் போய் doctor. பாருங்க. நான் எப்படி இங்க வந்தேன்? நேற்று ஈவினிங் மயக்கம் ஆயிட்டீங்க சார். நாங்கள் தான் இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். டாக்டர் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் இருந்தாலும் நீங்கள் கண் முழிக்கிற வரைக்கும் எங்களுக்கு உயிரே இல்லை சார். ஏதாவது சாப்பிட்டு அலர்ஜி ஆகி மயக்க மாட்டீங்களா சார்? சார் நீங்கள் அந்த நக்குலன் சொன்னதை கேட்டு அவ்வளோ தூரம் போயிருக்கக்கூடாது சார். நோனோ, பைனாரல்ங்கிற விஷயம் உண்மைதான். நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவ கர்ப்பம்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அதை கேட்டால் இந்த நகுலன் சட்டையை பிடிக்கிறான். அந்த நாய்கிட்ட தான் ஏதோ சிக்கல் இருக்கு. மேடம் நீங்கள் வேற ஏன் மேடம் அவரை குழப்புறீங்க? சார் எனக்கு தெரிஞ்சு அங்கே ஏதோ ஒன்று உங்களுக்கு கலந்து கொடுத்துருக்காங்க சார். ஜூஸுன்னு சொல்லி கொடுத்தான், மிக்ஸ்டு ஜூஸுன்னு. அதில் என்ன மிக்ஸ் பண்ணான்னு தெரியல. நான் இங்கே வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ டைம் ஆச்சு? நேற்று சாயந்தரம் வந்தீங்க சார். 24 hours ஆச்சு. இடியட். இன்னொரு 3 மணி நேரம் விட்டுருந்தீங்கன்னா கோமாவுக்கு போயிருப்பேன். அதுக்கு மேல ஒரு 3 மணி நேரம் விட்டுருந்தீங்கன்னா பாடி டெட் பாடி. கூச்சமே இல்லாம யூனிஃபார்ம் வேற போட்டுட்டு இருக்கீங்க, செய்யற வேலையை ஒழுங்கா செய்யாம. நார்மல் ஆகிட்டீங்களா சார்? பை நார்மல் ஆயிட்டேன். ஆமா, என்ன தலையில அடி? சார் நம்ம பீச் ஹவுஸ் ராபரி கேஸில் ஒரு என்கொயரி படப்பையில் அதை முடிச்சுட்டு நான் வரும்போது யாரோ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. நான் ஸ்லோ பண்ணி பார்த்தேன். வண்டியில் வேகமாக வந்த ஒருத்தன் சாவுங்கடான்னு எட்டி மிதிச்சிட்டு போயிட்டான் சார். அதுதான் சார் அடிபட்டுருச்சு. ஆள் யாருன்னு பாத்தியா? யாருன்னு தெரியல சார், ஆனால் வண்டி நகுலன் வண்டி மாதிரி இருந்தது சார். அவ்வளவு ஆட்டம் காட்டுறான் அவன்.